இந்த ஆளுநர் பதவி எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமையாக்கி ஆண்டு கொண்டிருந்த பொழுது பிரிட்டிஷ் பேரரசின் பிரதிநிதிகளாக ஆளுநர் அப்படிங்கிறவர் மாகாணங்களை அடக்கி ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட பதவி ஆளுநர் பதவி. இப்போ இந்த ஆளுநர் பதவி பிரிட்டிஷ் அரசு வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க நம்மளை அடிமையாக வைத்திருந்தாங்க. அதனால நம்ம அடிமைப்பட்ட மக்களை ஆள்வதற்காக ஆளுநர் பதவி சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் ஆளுநர் பதவி உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ ஏன் இப்போ ஆளுநர் பதவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆங்கிலேயர் கொடுத்த பதவியை பொக்கிஷம் போல, எப்படி பொக்கிஷம் போல காப்பி டு பேஸ்ட், அப்படியே காப்பி பேஸ்ட், மக்களுக்கு அது நலன் கொடுக்கிறதா அப்படின்னு யோசிக்காமல் இந்திய அரசு ஆளுநர் பதவியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இந்த ஆளுநர் பதவி அரசமைப்பு குழு ஒன்று அவை இருக்குது. அந்த அரசமைப்பு அவையில் 3 குழுக்கள் உருவாக்கப்படுது. ஏன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அரசமைப்பு சட்டம் இந்தியா முழுவதும் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுடைய இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் நடைமுறையில் இருந்தது. சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் எழுதப்பட வேண்டும் என்று நம்ம இந்தியாவில் உள்ள ஆகப்பெரும் அரசியல்வாதிகள் கூடி அரசமைப்பு அவையை உருவாக்குறாங்க. அந்த அரசமைப்பு அவையில் 3 குழுக்கள் உருவாக்கப்படுது. அதில் மாகாண அரசமைப்பு விதிகளை ஆராய்வதற்காக வல்லபாய் பட்டேல் தலைமையிலான குழு அமைக்கப்படுது. அந்த குழுவில் வல்லபாய் பட்டேல் அவருக்கு கீழே ஆளுநர் பதவியை பற்றி முடிவு செய்ய அவருக்கு கீழே 3 பேர் கொண்ட குழு உருவாக்கப்படுது. கட்சி சுப்ராயன் தலைமையிலான குழு. அந்த குழு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆளுநர் பதவி எப்படி இருக்கு, மற்ற நாடுகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அந்த குழு என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 காரணங்கள், அந்த 3 பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. அந்த 3 பரிந்துரைகள் என்னன்னு பார்த்தோம்னா, மாகாண ஆளுநர் அப்படிங்கிறவர் மக்களால் வாக்களிப்பு மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. அதுக்கப்புறம் அந்த மாகாண ஆளுநரோட அதிகாரம்ங்கிறது அமைச்சரவையின் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநருக்கான அதிகாரம், அதாவது அந்த சிறப்பு சூழ்நிலையில மட்டும் விருப்பதிகாரம் கொடுக்கப்படலாம், அது வரம்புக்குட்பட்டு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பரிந்துரைகளும், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு சொல்ற விருப்பதிகாரம், அதுவும் சிறப்பு சூழலில் மட்டும் வரம்புக்குட்பட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆளுநரை பற்றிய ஒரு பரிந்துரை அப்படின்னு அரசமைப்பு அவையில் கொடுக்கப்பட்ட ஒரு பரிந்துரை. 3 பரிந்துரைகள். இதை அரசமைப்பு அவை பேசி விவாதிக்கிறாங்க. அதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த நேரு அவர்கள் இந்த மாதிரி ஆளுநருங்கிறவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, அப்படி நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன ஆகும்னா பிரிவினைவாதம் உண்டாகுமா, அதேமாரி மாகாணங்களுக்கு அதிக பதவிகள் கொடுக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மையத்தில் அதிகாரம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவர் என்னன்னு சொல்கிறாரு, இந்தியா பாதுகாக்கப்படுமா, இல்லைன்னா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களாம் இந்தியாவை. அந்த மாதிரி அந்த அவைகளில் பேசி இந்த மாதிரி இந்தியா எல்லா அதிகாரமும் மையத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களெல்லாம் பேசி கலைச்சி ஒரு உறுத்துக்கட்டளை மாதிரி பிறப்பித்து அங்கே இருந்த காங்கிரஸ் அவை உறுப்பினர்கள் எல்லாராலுமே ஒருமனதாக ஏற்கப்பட்டு ஆளுநர் அப்படிங்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் கிடையாது, ஆளுநர் அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவரின் கீழ் நியமிக்கப்படும் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு மறைமுகமாக சர்வாதிகாரியை அப்படியே தூக்கிட்டு இந்தியா ஒரு பாதுகாக்கப்பட்ட நாடாக இருக்கணும், பிரிவினைவாதம் ஏற்படக்கூடாது, அதனால தான் ஆளுநர் அவர்களை குடியரசுத் தலைவர் மூலம் நியமிக்கிறோம் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க.
இப்போ இந்த குடியரசுத் தலைவராக வந்து இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு தலைபட்சமாக செயல்படுறவாகவோ ஆளுநர் அப்படிங்கிறவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ சர்க்காரியா கமிஷன் வந்து 1989 உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கமிஷன் என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கார், எப்படி இருக்கணும்னா, ஆளுநருங்கிறவர் அதாவது ஒன்றியத்தின் ஒன்றியத்தின் செல்வாக்கிற்கு ஆளாகாமல் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆளுநருங்கிற ஒரு கூட்டாட்சியின் மதிப்பை, கண்ணியத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநருங்கிற பதவி மதிக்கப்படுது. ஆனால் இவர்கள் எப்படி வந்து அந்த ஆளுநர் பதவியை பயன்படுத்துகிறாங்க, அதில் யார் ஆளுநராக அமர்த்தப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்க்காரியா கமிஷன் சொல்கிறாங்க, அவங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர் அப்படிங்கிறவர் தேர்தலில் தோல்வி அடைஞ்சவர், தீவிரமாக அரசியலில் சேர விரும்புகிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மத்திய அவைகளில் வந்து அமைச்சர் பதவி கிடைக்காதவங்க, அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அவங்க தான் அந்த ஒன்றிய அரசு செய்கிற சொல்ல அப்படியே ஒரு வரி மாறாமல், ஒரு எழுத்து மாறாமல் செயல்படுத்துவாங்க. ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு அந்த அரசியலில் பதவியோ ஏதோ ஒரு அவையில் வந்து ஒரு பதவியோ கிடைக்கும். அதை வந்து அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. அதாவது நம்ம இந்த ஆளுநர் பதவிக்கு அப்புறம் நம்ம ஒரு செயலை சிறப்பாக செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அரசியலில் ஏதாவது ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. இதுபடி பார்த்தோம்னா, ஆளுநர் பதவிங்கிறது ஒன்றிய அரசோட முகவராக, ஒன்றிய அரசின் முகவர்னு சொல்ல ஆளுநர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிலையில தான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாகாணங்கள், அதாவது அப்போ மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அப்படியே இந்திய அரசு சட்டம் 1935 ஆளுநருங்கிற பிரிவு அது என்ன சொல்லுதோ அப்படியே காப்பி டு பேஸ்ட் பண்ணி நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 153 உறுப்பு 153 உறுப்பு 162 வரைக்கும் ஆளுநர் பற்றிய பதவிகள், ஆளுநர் பற்றிய அரசமைப்பு விதிகள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்லணும். இப்போ இந்த ஆளுநருக்கு இவ்வளோ அதிகாரம், அதாவது சர்வாதிகாரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன் நம்ம சொல்கிறோம்? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு அமைச்சரவை, அதுக்கு மேலே ஒரு முதல்வர், அவர்களின் குடுமி யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர்கிட்ட இருக்குது. அப்புறம் எதுக்கு ஜனநாயகம்? அப்புறம் எதுக்கு மக்களாட்சி? மக்களுக்காக தான் நம்ம ஆட்சி நடத்துகிறாங்க. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிறார் ஆளுநர். அப்போ இது வந்து கூட்டாட்சி நாடா? அதனால தான் இந்த மாநாடு இப்போ வந்து ஒரு தனித்துவமான சிறப்பு நோக்கோட செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல், அதாவது ஒரு 3 உறுப்புகளில் ஆளுநர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஒரு உச்ச அதிகாரத்தை காட்டியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும். ஆளுநர் அப்படிங்கிறவர் உறுப்பு 154 சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் ஷால் பி வெஸ்டட் இன் த கவர்னர். அதாவது நிலையான நிர்வாக அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொல்றாங்க? ஆளுநருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அதிகாரத்தை அவர் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு உறுப்பு 161 கீழே ஆளுநருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம், அதாவது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். அதாவது ஒரு குற்ற வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்படும் போது அந்த தண்டனையை அவங்க வந்து 161 அரசமைப்பு சட்ட விதி உறுப்பு 161 கீழே அந்த ஒரு மனு அளிக்கலாம். என்னன்னா, என்னை வந்து மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி கருணை மனு அளிக்கலாம். அதுக்கு அவர் வந்து ஒரு 3 அதிகாரங்களை பயன்படுத்தலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மன்னிக்கலாம், இல்லைனா அவரோட தண்டனையை நீக்கலாம், இல்லைனா குறைக்கலாம். ஆனால் இவர் வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கிட்ட வர மனுக்கள் எல்லாத்தையுமே அப்படியே வச்சிருக்கிறது. வீட்டோ பவர்னு சொல்கிறாங்கல்ல, பேக்கெட் வீட்டோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறது, அதை நிராகரிப்பு செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு வழக்கு வந்து மறுராம் எதிர் இந்திய வழக்கு அப்படின்னு 1980 இந்த வழக்கு வந்திருக்கு. இந்த வழக்கில் பார்த்தோன்னா 161 கீழே ஆளுநர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னோட அதிகாரத்தை
அந்த வழக்கு அதாவது அந்த மனுவை வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அவர் அதிகாரத்தை வந்து கைக்குள்ளே வச்சுருக்காரு. ஆனால் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது இதில் வந்து 12 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து இந்த மருராம் எதிர் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற வழக்கை விசாரிக்குது. இது ஒரு அரசியல் அமைப்பு அமர்வு, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருணை மனு, அதாவது இந்த 161க்கு கீழே ஆளுநர் அதிகாரம் என்னன்னா, அப்படிங்கிறவரு அமைச்சரவையோட உதவி மற்றும் ஆலோசனையின் பெயரில் மட்டும்தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே எந்த மனுவையும் வச்சிருக்க கூடாது, அவர் வந்து அந்த அமைச்சரவை சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி கிருஷ்ண ஐயர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தர் மாநில அமைச்சரவையின் சுருக்கெழுத்து வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்கள் ஒரு சும்மா தான், அவ்வளோதான், அதாவது அமைச்சரவை சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான் உங்களுக்கு அதிகாரம் அப்படின்னு ஒரு முன்னணி தீர்ப்பை வந்து இந்த வழக்கு மூலம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆளுநருங்கிறவர் தன் இஷ்டத்துக்கு செயல்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேரறிவாளன், இப்போ வந்து 2022 பேரறிவாளன் வழக்கு பற்றி தெரியும். இதுலேயுமே வந்து அந்த தீர்ப்பு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் 142 அரசமைப்பு சட்ட விதி 142 மூலமாக அவங்க வந்து ஒரு அதிகாரத்தை, ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அது வந்து செயல்படும் சட்டமாகும் சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி 142 அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்கிறாங்க. அப்போ இந்த 161 விதியின் கீழ் ஆளுநர் சரியாக செயல்படவில்லை என்றால் நீதிமன்றம் அதில் வந்து உள்ள புகுந்து கேள்வி கேட்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பேரறிவாளன் வழக்குக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, மனுதாரரோட நீண்ட கால சிறைவாசம் அப்படிங்கிறது ரொம்ப கொடியது. அவர் வந்து தன்னுடைய தண்டனைக்கு மீறிய சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கருணை மனு மீது சீக்கிரம் முடிவு எடுக்கணும், அதை வந்து கணக்கில் போடக்கூடாது, அதாவது அந்த மனுவை தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் நீதிமன்றம் சொல்லுது. மாநில அரசின் பரிந்துரை வந்து 2.5 ஆண்டு கழிச்சு குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரை செய்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு அந்த பேரறிவாளன் உட்பட 7 பேரை வந்து விடுவிக்கணும்னு ஒரு பரிந்துரையை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்புது. அவர் வந்து 2.5 வருஷம் கிடப்புல போட்டிருக்காருங்க. அப்போ தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை உங்களுக்கு என்ன கேலி கூத்தாக உள்ளதா அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தோணுது. அதனால் இந்த 2.5 ஆண்டுக்கு பிறகு நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு இந்த மனுவின் பரிந்துரையை அனுப்புறது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளது நீதிமன்றமே சொல்லுதுங்க. அப்ப ஆளுநர்ங்கிற பதவி எதற்கு அப்படிங்கிறது கேட்க தோணுதில்ல. அடுத்து அரசியலமைப்பு சட்டம் 356, மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் உலகிலேயே எந்த நாட்டிற்கு கிடையாது, எந்த அரசிற்கும் கிடையாது. ஆனா அந்த சட்டம் இங்கு இந்தியாவில் அந்த ஒன்றியத்திற்கின் கீழே ஒவ்வொரு மாநில அரசையும் கலைக்கும் அதிகாரம் ஆளுநரின் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு அவை, ஒரு முதல்வர், அமைச்சரவை வந்து நீங்க நினைச்சா எளிதில் கலைச்சிட்டு போயிடலாமா? இது சரியான கூட்டாட்சி நாடா அப்படின்னு கேள்வி கேட்க தோணுதில்லை எங்களுக்கு. இந்த மாதிரி இந்த உறுப்பு வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா, இந்திய அரசு சட்டம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 93 விதியில் வந்து இந்த 356 அந்த விதி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே காப்பி டு பேஸ்ட் தான், ஒன்றும் இல்லை. நம்ம அதை வந்து அவங்க எப்படி நம்மளை அந்த ஆங்கிலேயர் கீழே நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்களோ அதேமாரி இந்திய ஒன்றியத்துக்கு கீழே மாநிலங்களை குடுமையை பிடிச்சிக்கிட்டு அடிமையாக வைக்கணும்னு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் 356. இந்த அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசை கலைக்க அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? அரசாங்கத்தை நடத்த இயலாத நிலை ஒரு மாநிலத்தில் உருவாகி இருக்கிறது என்று அந்த மாநில ஆளுநரின் அறிக்கை மூலம், அப்படி இல்லைன்னா வேற எந்த வழியிலையாவது குடியரசுத் தலைவருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, அவர் கலைச்சிடலாம். அவர் தலைமைக்கு கீழே ஆளுநரை பதவியில் அமைத்துடலாம். 6 மாதம் வரைக்கும் ஆளுநர் பதவி குடியரசுத் தலைவருக்கு கீழே அந்த ஆட்சி நடக்கும் அந்த மாநிலத்தில்.
அப்போ ஒன்றிய அரசோடு முரண்படுகிற எல்லா அரசு கட்சிகளையும் கலைக்கும் அதிகாரம் ஒன்றிய அரசு வச்சிருக்காங்கங்க. அப்போ நம்ம சுதந்திரமாக கூட்டாட்சி தத்துவத்தின்படி செயல்பட அங்கே என்ன உரிமை இருக்கு மாநில அரசுகளுக்கு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகுது. அப்போ இதற்கு இந்த மாதிரி இந்த சட்ட கவிழ்ப்பு, இந்த ஆட்சி கலைப்புங்கிறது தொடர்ந்து 200 தடவைக்கு மேலே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு வழக்கில் இந்த வழக்கு மூலமாக ஒரு திருப்பு முனையே இந்தியா அரசாங்கத்தில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற வழக்கு 1998 கர்நாடகாவில். ஒன்றும் இல்லை, இது ஒரு சுருக்கமாக சொல்லியிருந்த வழக்கு. இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஜனதா கட்சியும் அப்போ இருந்த லோக் தளம் அப்படிங்கிற 2 கட்சி கூட்டணியில் நின்று பெரும்பான்மையில் ஜெயிக்கிறாங்க. அதில் இவர் ஆர்எஸ் பொம்மை அவர்கள் பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிறாரு கர்நாடகாவில். சில நாட்கள் கழித்து அந்த லோக் தளம் அப்படின்னு சொல்கிற அந்த கட்சியை சேர்ந்த மொலஹேரி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஜனதா கட்சி தளத்தில் உள்ள உறுப்பினர்களில் 19 பேர் எனக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அதனால் இந்த ஆட்சி வாக்கெடுப்பின் மூலம் கலைக்கப்பட்டு எனக்கு அந்த உரிமை வேணும், மாநிலத்தை ஆளும் உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி அப்போது ஆளுநராக இருந்த வெங்கட சுப்பையா அவரிடம் போய் பரிந்துரை ஒரு மனு கொடுக்குறாரு, பரிந்துரை கேட்குறார். அப்போ அதை ஆளுநர் எந்த ஒரு விசாரணையும் எஸ்ஆர் பொம்மை தரப்பில் எடுக்காமல் உடனே அப்போது இருந்த குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்களிடம் ஒரு பரிந்துரை அனுப்புகிறாரு. என்னென்னா, இங்கே பெரும்பான்மை இழந்து விட்டது, ஒரு கட்சி பெரும்பான்மை இழந்து விட்டது, இங்கே ஆட்சியை கலைக்கலாம்னு ஒரு பரிந்துரை அனுப்புகிறாரு. அவரும் எஸ்ஆர் பொம்மை சொல்கிறாரு, எனக்கு பெரும்பான்மை இருக்குது, நீங்கள் ஒரு முறை அதை பாருங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரைக்கிறார். ஆனா குடியரசுத் தலைவர் அந்த எஸ்ஆர் பொம்மை அவர்கள் சொல்ற கருத்தை எதையுமே காதுல வாங்கிக்கல. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு அங்க என்ன உரிமை இருக்கிறது? அப்புறம் அந்த ஆட்சியை கலைக்கிறாங்கங்க, கலைச்சிட்டாங்க. இதை எதிர்த்து அந்த எஸ்ஆர் பொம்மை அவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க, வழக்கை தள்ளுபடி செய்கிறாங்க. உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அந்த உச்ச நீதிமன்றத்தில் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் பரிந்துரை செஞ்சாலுமே அந்த நாடாளுமன்றத்தின், அதாவது அந்த நாடாளுமன்றத்திலுடைய 2 அவைகளிலுமே ஒப்புதல் பெற்றுதான் இந்த 356 படி அரசை கலைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அரசியல் சாசன சீர்குலைவுக்கு மட்டும்தான் 356 பயன்படுத்தி மாநில அரசை கலைக்க முடியும், நிர்வாக சீர்குலைவுக்கு அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்றிய அரசோட முரண்படுகிற மாநில அரசை கலைக்கும் ஒன்றிய அரசின் செயல்பாட்டுக்கு இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. அதன்படி பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இதில் தான் ஒரு முக்கிய முடிவு சொல்றாங்க. என்னன்னா, இந்த ஒரு கட்சியின் பெரும்பான்மையை தேர்ந்தெடுக்கும் முடிவு செய்யும் உரிமை அப்படிங்கிறது சட்டமன்றமே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு சட்டமன்றம் தான் அந்த பெரும்பான்மையை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் ஒரு முன்னணி தீர்ப்பை சொன்னதற்கு அப்புறம் அந்த குடியரசுத் தலைவரின் கீழ் 356 பயன்படுத்தி மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் கொஞ்சமாக குறைஞ்சிருந்ததுங்க. இல்லைன்னா இன்னும் போயிட்டே இருக்கும், 200 தடவைக்கு மேலே கழிச்சிட்டே போயிருப்பாங்க. இதன்படி பார்த்தோம்னா ஆளுநர் ஒன்றுமே இல்லை, நீ அங்கே கீழே இருக்கிற சட்டமன்றத்தின்குள்ளே தான் அடங்கி இருக்க அப்படிங்கிற இந்த தீர்ப்பும் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக உரைக்கிறது இந்த அதிகாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பு 200, இது நம்ம இப்போ தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கினாங்க. இதில் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு 22 மசோதாவை சட்ட முன்முடிவை எடுத்து அதை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் 10 ஆளுநர் அதை திருப்பி அனுப்பிட்டார், எந்த ஒரு குறிக்கோளோ ஒரு செய்தியோ. அதாவது ஆளுநருங்கிறவர் ஒரு சட்ட முன்முடிவு வந்தால் அதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று இசைவு அசென்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நிறுத்தி வைக்கணும், வித் ஹோல்ட் அசென்ட், அதாவது நிறுத்தி வைக்கணும், அப்படி இல்லைன்னா அதை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கணும்.
எதுவுமே செய்யாமல் ஒரு தடவை திருப்பி அனுப்பப்பட்டு 2வது முறை திருப்பி அனுப்பப்பட்ட அந்த மசோதா அதாவது ஒரு முறை திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா மறுபடியும் சட்டமன்றத்தில் அவைகளால் பெரும்பான்மையால் திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவு 2வதாக ஆளுநர்கிட்ட போகும்போது அவர் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ஒப்புதல் தரணும், அந்த மசோதாவை சட்டமாக்கணும். அதுதான் விதி சொல்லுது. அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா as soon as possible அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவில் சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த as soon as possible அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை கொடுக்கல. இந்த மாதத்துக்குள்ளே செய், இந்த வருஷத்துக்குள்ளே செய், இந்த நாளுக்குள்ளே செய் அப்படிங்கிற விதி வந்து அரசமைப்பில் கொடுக்கப்படலைன்ற காரணத்தினால அவர் வந்து ரொம்ப அரசமைப்பு சட்டத்தை கரைச்சி குடித்தவர். அதனால் நான் அரசமைப்பு சட்டப்படி தான் செயல்படுறேன், நான் அதனால் நிறுத்தி வச்சுருக்கேன்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அந்த நீண்ட நாள் கிடப்பில் போட்டு அந்த 2வதாக அனுப்பப்படுற சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்திருக்காரு. இதை வந்து விசாரித்த நீதிமன்றம் அப்போ வந்து அந்த 2023 காலகட்டங்களில் பஞ்சாப் மாநிலத்திலையும் இதை மாதிரி ஆளுநர் வந்து சட்டத்துக்கு எதிராக சட்ட முரணாக செயல்படுறாருன்னு ஒரு வழக்கு வந்துச்சு. அதில் வந்து நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை விசாரிச்சுட்டு விசாரணையின் போதே நீங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள் என்று யார்கிட்ட சொல்கிறாரு? ஆளுநர் அவர்கள்ட்ட நீதிபதி அவர்கள் சொல்கிறார். சந்திரசூட் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் நீங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள் என்று கூறியிருக்காங்க. அப்போ ஒரு அதிகாரங்கிறத சரியாக செயல்படுத்தணுங்கிறத நீதிமன்றங்கள் கூட வலியுறுத்துதுங்க. அதை ஏன் கேட்கறதுக்கு ஆளுநர்களுக்கு முடியலன்னா அவங்க வந்து ஒரு குடியரசுத் தலைவரால் அமர்த்தப்படுற ஒரு அதிகாரி, சர்வாதிகாரி மட்டும்தான். அதனால தான் அதை எதுலேயுமே காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்கிறது தான் வேத வாக்கு. அதன்படி பார்த்தோம்னா இந்த 200 அரசமைப்பு சட்டம் உறுப்பு 200க்கு கீழே ஆளுநருக்குங்கிற தன்னிச்சையான அதிகாரம் கிடையாது. அதாவது வீட்டோ பவர், விருப்பதிகாரம் கிடையாது. அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசின் அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின்படி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லுதுங்க நீதிமன்றம். அப்படி பார்த்தோம்னா அவர் வந்து என்ன செய்யணும், அதாவது அவருக்கு வந்து இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்ததை நீதிமன்றம் இது முன்வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு, அதாவது 142 அரசமைப்பு சட்ட விதி 142 கீழ் அசாதாரண அதிகாரத்தை பயன்படுத்தி, அதில் என்ன சொன்னால் எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களையும் நடைமுறைப்படுத்தினாங்க. எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அந்த மசோதா 2வது முறையாக நவம்பர் 18, 2023 அன்று எப்போ ஒப்புதல் வழங்குறதுக்காக ஆளுநர் மாளிகைக்கு போச்சோ அப்பவே அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்ற தீர்ப்பு கொடுத்தாங்க. இதுலேயும் ஆளுநர் பதவி ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிடுச்சு. தொடர்ச்சியாக நீதிமன்ற கருத்துகள் வாயிலாகவும் அந்த குழுக்களோட பரிந்துரைகள் வாயிலாகவும் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஆளுநர் அப்படிங்கிறவர் அரசமைப்பு சட்ட விதிகளுக்குள்ளாக செயல்படணும், கூட்டாட்சி தத்துவத்துக்கு மதிப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் வாயிலாகவும் பல கருத்துக்கள் வாயிலாகவும் தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க திமுக அரசு வந்து அப்போது கருணாநிதி இருந்த காலத்தில் ராஜமன்னார் குழுன்னு சொல்லி 1969 வந்து உருவாக்குறாங்க. என்னென்னா சுயாட்சி அப்படின்னு, அதுவும் அவங்களும் கூட்டாட்சிலாம் கேட்கல, சுயாட்சின்னு தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்து இருக்கிற நன்மை தீமை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கேட்பு கேட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த ராஜமன்னார் குழு என்ன சொல்கிறாங்கன்னா, தனது கட்சியின் நலனுக்காக ஒன்றிய அரசாங்கம் ஆளுநரை பயன்படுத்துவது வந்து வெளிப்படையாக பயன்படுத்துகிறாங்கன்னு சுட்டி காட்டுறது. அதுக்கப்புறம் இதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஆளுநர் பதவி தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னா ஆளுநர் அப்படிங்கிறவர் தேவையற்ற ஒன்று, அதாவது ஆளுநர் பதவியே தேவையில்லாதது, ஆளுநர் பதவி நீக்கப்படணும் அப்படின்ற பல மாநிலங்கள்லேருந்து முன்னெடுப்பான கருத்துக்கள் வருது. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆளுநர் பதவி இந்த அடிப்படை காரணங்களை பார்த்தோன்னா இவர் எதற்காக பயன்படுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா
இந்த ஒரு சில அந்த அமைச்சர்களை நியமிப்பது, முதலமைச்சரை நியமிப்பது இந்த காரணம். இந்த மசோதாவிற்கு கையெழுத்து போடுவது, கொடியேற்றுறது, இந்த மாதிரி இது சொற்ப அதிகாரத்துக்கு தான் பயன்படுத்தப்படுறார். அப்போ இந்த ஆளுநருங்கிற பதவி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஏன்னா நீ இந்த மாதிரிலாம் செயல்படும் போது நீதிமன்றம் தலையிட்டு நீ இதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, இதில் உனக்கு உரிமை கிடையாது, மாநில அமைச்சரவை தான் இது முழு அதிகாரம், நீ அதுக்கு தான் கட்டுப்பட்டவர் அப்படின்ற தீர்ப்புகளின் வாயிலாக தெரியும் போது ஆளுநர் அப்படிங்கிற பதவி தேவையா? அப்ப மற்ற அரசு நாடுகளில், மற்ற உலக நாடுகளில் ஆளுநர் பதவி இப்படிதான் இருக்கான்னு பார்த்தா, அமெரிக்காவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் தான் அங்க ஆளுநரா இருக்காங்க. ஒன்று இல்லைன்னா அவர்கள் அதாவது ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுற ஒருவர் தான் அங்கே ஆளுநராக இருக்கார். அப்போ எல்லா நாடுகளிலும் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி ஆளுநர் அப்படிங்கிறவர் சர்வாதிகாரியாக இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆளுநருங்கிற ஒரு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படியே நம்மளுடைய நிலைமை மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். இந்த ஆதிக்க பதவி எங்களுக்கு வேண்டாம். இப்போ இத்தனை வழக்குகளை பார்த்தோம், இத்தனை அதிகாரமும் எல்லாமே வழக்கு மூலமா போய் இது உனக்கு அதிகாரம் கிடையாது, அமைச்சரவைக்கு தான் அதிகாரம், அமைச்சரவை சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் வாயிலாக இந்த அதாவது கட்சி பெரும்பான்மையில் யார் தலைவராகணும், இந்த மாதிரி சில வழக்குகள் மூலமாக, அதாவது நீதிமன்றத்தில் போய் வழக்கு மூலமாக தீர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆளுநர் பதவிங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அரசியல் சாசனத்தை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அரசியல் சாசனம் மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அந்த நிலைமை தான் இப்ப இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த அரசியலமைப்பு சாசனம் மோசமாகி விட்டது. அதனால் ஆளுநர் பதவி கூட்டாட்சிக்கு எதிரானது, அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.